ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டாம்மா. ஓகே, செய்யலாம். அப்படி என் பொண்ணு ஸ்நாக்ஸ் கேட்டப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ரெட் இருந்தது ஞாபகம் வந்துச்சு. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக சட்டுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு 6 ப்ரெட்டு துண்டு, 2 ஏலக்காய், 1 கப்பு துருவின தேங்காய், இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இதுக்கு இந்த ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா 2ஆக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எந்த ப்ரெட்டு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மில்க் ப்ரெட்டு, வீட்டு, சால்ட்டு, எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 ஏலக்காய், 1 கப்பு துருவின தேங்காய். இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவாக இருந்தால் நல்லா ஈஸியாக அரைப்பட்டுரும். கொஞ்சம் இல்லைன்னா ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த ஈரப்பதமே நமக்கு போதும். இதோட 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நைஸாக நமக்கு ஸ்வீட்டுக்கு வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும், அதனால் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும், இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு பெரிய பால் சைஸுக்கு உருண்டி வச்சுட்டு அதுலேருந்து குட்டி குட்டி பால் சைஸுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து 6 ப்ரெட்டுக்கு வந்து எப்படி 22 பீசஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ இது பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப தேவைப்படாது. இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து வெளியில் நல்லா பொரிஞ்சால் போதும். உள்ளெல்லாம் ஆல்ரெடி இது ப்ரெட்டுன்றதுனால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ 4 பீஸாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர், வெளியில் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இது நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பசங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. மம்மி சூப்பராக இருக்கு மம்மி. தேங்க்யூ.